Hello friends, welcome back. In the video, Azure tips and tricks part of video. In the video நம்ம ஒரு Blob Storage ஓட pricing எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தெரியுது, ஆனால் இதுக்கு எவ்வளோ எனக்கு காஸ்ட் வரும் அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பெசிஃபிக்கான வீடியோவில் எவ்வளோ இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸையும் நம்ம நுணுக்கமாக பார்த்து அதை பேஸ் பண்ணி உங்களுக்கே புரியும் எவ்வளோ காஸ்ட் ஆகும், நீங்கள் எவ்வளோ ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னு, எங்கே ஸ்டோர் பண்ணுறீங்கிறத பொறுத்து. ஸோ வாங்க இந்த வீடியோ காட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஆன்லைன் ஆக்சஸ் டயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோஸில். பேசிக்லி 4 டைப்ஸ் இருக்குது: ஹாட், கூல், கோல்டு, ஆர்கைவ். ஹாட்டுங்கிறது தான் டிஃபால்ட் டயர். இங்கே நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன சொல்லியிருக்கோம்னா, ஹாட்டுங்கிறது டிஃபால்ட் டயர். அங்கே தான் டேட்டாஸ் ஃபாஸ்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது நீங்கள் இமீடியட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஹாட் டயரில் இருந்தால் மட்டும்தான் அது வேகமாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கூல், கோல்டு அதுவும் ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸில், கொஞ்சம் இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ். பட் ஹாட், கூல், கோல்டுக்கு இதில் 3 எதில் இருந்தாலும் டேட்டாவை ரீடும் ரைட்டும் பண்ண முடியும். அதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹாட் டயரில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்டிவாக இருக்க டேட்டாஸ் மட்டும் தான் வச்சுருங்க. கூல், கோல்டில் கொஞ்சம் இன்ஃப்ரீக்வெண்ட்டாக அவ்வளோ சீக்கிரமாக ஆக்சஸ் பண்ண முடியாத, அதாவது ஆக்சஸ் பண்ணாத டேட்டாஸ் எல்லாமே இந்த மாதிரி டயரில் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு நிறைய காஸ்ட்டு சேவ் ஆகும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இப்போ இதை கொஞ்சம் இமேஜில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இமேஜ் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இருக்க கான்செப்ட். இவங்க இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, தூங்கி இருந்துச்சா வேறு எதாவது மாற்றிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த ஹாட், கூல், அதுக்கப்புறம் கோல்டு அப்படின்னு இன்னொரு டயர் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்கைவ். ஸோ கூலுக்கும் ஆர்கைவுக்கும் நடுவில் கோல்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஹாட் நம்ம ஆல்ரெடி பேசுன மாதிரி ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்டு டேட்டா தான் டிஃபால்ட் டயர். அதில் தான் நம்ம ஜென்ரலாக க்ரியேட் பண்ணப்போ அதில் தான் இருக்கும். இந்த கூல் டயரில் சர்டைன் டேட்டா, நம்ம ஃபோன் எக்ஸாம்பிள் பார்த்தோம். உங்கள் ஃபோனில் நிறைய பிக்சர்ஸ் எடுக்கிறீங்க. லெட்ஸே பிக்சர் எடுத்து 5 மாதம் ஆயிடுச்சு, இல்லை 3 மாதம் ஆயிடுச்சு. அந்த 3 மாதம் ஆன பிக்சர் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி கூடிய டேட்டாஸ் எல்லாமே நம்ம கூல் டயரில் வச்சுக்கலாம். அதே 1 வருஷத்துக்கு முன்னாடியும் ஃபோட்டோ எடுத்திருப்போம், நம்ம 1 வருஷமாக பார்க்கவே இல்லை இல்லையா, அதெல்லாம் கோல்டு டயரில் வச்சுருக்கலாம். ஸோ இந்த கூலுக்கும் கோல்டுக்கும் மெயின் வித்தியாசம் இது 30 days. கோல்டு அட்லீஸ்ட் 90 days யூஸ் பண்ணாமல் இருந்தால் அந்த டேட்டாவெல்லாம் கோல்டுக்கு அக்சசபிளாக, அதாவது கோல்டு டயருக்கு மாற்றுறதுக்கு எலிஜிபிளான ஒரு டேட்டா. ஓகே, இதை வச்சு தான் நம்ம டேட்டாவை டிட்டர்மைன் பண்ணுவோம். இந்த ஆர்கைவ்ங்கிறது ஒரு 6 மாதத்துக்கு நான் டச்சே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற டேட்டாவை எல்லாமே இந்த ஆர்கைவ் டயருக்கு போட்டலாம். கீழே இருக்க 2 இமேஜையும் பாருங்கள். இது ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் நல்லா பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் அண்ட் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட். ஆக்சஸ் அண்ட் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் இஸ் கோயிங் டு பி ஹை. எப்போ? டுவர்ட்ஸ் கூல், கோல்டு, ஆர்கைவ் போனால் ஹையாக இருக்கும். அதே ஆக்சஸ் பண்ணுறதும் இந்த ட்ரான்சாக்ஷன் காஸ்ட்டும் லோவாக இருக்கும். எப்போது? ஆர்கைவ்லேருந்து டுவர்ட்ஸ் ஹாட் டயருக்கு வந்தீங்கன்னா. அந்த சேம் டயத்தில் ஸ்டோரேஜ் பர் ஜிகாபைட், அதாவது ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு மூவி ஃபைல் இருக்குது, ஒரு 2 GB. இந்த 2 GB ஃபைலில் ஹாட் டயரில் இருந்தால் காசு கூட, ஆனால் அதே 2 GB இந்த சைட் டுவர்ட்ஸ் கூல், கோல்டு, ஆர்கைவில் இருந்தால் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய காஸ்ட்டு கம்மி. இதுதான் இந்த பிக்சரில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. அடுத்து ஒரு 6 இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் காஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இது பெர்ஃபார்மன்ஸ் டயர். நம்ம இதை நிறைய வாட்டி பேசியிருக்கோம். கூல், இதை பற்றி நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஹாட், கூல், கோல்டு, ஆர்கைவ். இதில் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பர் ஜிகாபைட் காஸ்ட் கேல்குலேட் பண்ணுவாங்க. அந்த இமேஜில் எப்படி சொன்னேன்ல, அந்த இமேஜோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் காஸ்ட்டு. அடுத்து செகண்ட் டேட்டா ஆக்சஸ் காஸ்ட். ஸோ டேட்டா ஆக்சஸ் காஸ்ட்டில் என்ன ஆகுது? டேட்டா ஆக்சஸ் சார்ஜஸ் இன்க்ரீசஸ் ஆஸ் த டயர் கெட்ஸ் கூலர். ஸோ ஹாட்லேருந்து டுவர்ட்ஸ் கூல், கோல்டு, ஆர்கைவ் அதை நோக்கி நம்ம போகிறப்போ ஆர்கைவில் இருக்கிறதோ இல்லை கோல்டில் இருக்கிறதோ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி காசு. அதுதான் இந்த டேட்டா ஆக்சஸ் காஸ்ட்டில் சொல்கிறாங்க. நம்ம இமேஜில் பார்த்தது தான் இங்கே கொஞ்சம் பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் அதே தான். தெர் இஸ் அ பர் ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் ஃபார் ஆல் த டயர்ஸ். எந்த டயரில் இருந்தாலும் ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் இருக்கும். பட் அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, இந்த சார்ஜ் எல்லாமே டுவர்ட்ஸ் கூல், கோல்டு அண்ட் ஆர்கைவ் அதை நோக்கி போகிறப்போ அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது Geo-replication டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் காஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிப்ளிகேஷன் என்ன? ஒரு டேட்டாவை டூப்ளிகேட் பண்ணுறது தான் ரிப்ளிகேஷன். ஓகேவா?
இப்போ ஜியோ ரிப்ளிகேஷன்னா ஜியோ ரிப்ளிகேஷனுக்கு முன்னாடி ரிப்ளிகேஷன் நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ இதுலேயே லோக்கலி ரிப்ளிகேட்டட் டேட்டா அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படின்னா ஒரே டேட்டா சென்டரில் ஒரே ரீஜனில் மெனி காப்பீஸ் வச்சுருப்பாங்க, அதான் ரிப்ளிகேஷன். இந்த ஜியோ ரிப்ளிகேஷன்னா கான்செப்ட் இதே தான். நம்ம டேட்டாவை இன்னொரு இடத்துல டூப்ளிகேட் பண்ணுவாங்க. அது எங்கன்னா வேறு ஒரு ஜியோகிராஃபிக்லி வேறு ஒரு லொக்கேஷனில், வேறு ஒரு ரீஜனில். ஒரு உதாரணத்துக்கு இப்போ கரண்ட் என்கிட்ட யூஎஸில் இருக்குது டேட்டா அப்படின்னா, நான் ஆஸ்திரேலியாவில் வச்சாலோ இல்லை இந்தியாவில் வச்சாலோ வேறு ஒரு ஜியோகிராஃபிக்கலி அவைலபிள் ஆனால் வேறு லொக்கேஷனில் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த சார்ஜ் ஒன்லி அப்ளைஸ் டு தி அக்கௌண்ட் தட் ஹேவ் ஜியோ ரீப்ளிகேஷன் கான்ஃபிகர்ட். இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணப்போ பை டிஃபால்ட்டாகவே அவங்க ஜியோ ரிப்ளிகேஷன் கான்ஃபிகர் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னோடய டேட்டாவை நீ டிசாஸ்டர் ஆகாமல் தடுக்கிறதுக்கு வேறு வேறு ஜியோகிராஃபிக் லொக்கேஷனில் எனக்கு காப்பி பண்ணு அப்படிங்கிற கான்செப்டை செட் பண்ணியிருந்தோம்னா, அந்த மாதிரி நேரத்தில் இந்த காஸ்ட் வந்து பர் ஜிகாபைட்டை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கான்செப்ட் வந்து அவுட்பவுண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். இப்போ அதே கான்செப்ட் தான். ஒரு ரீஜன்னா யூஎஸ் ஈஸ்ட், யூஎஸ் வெஸ்ட், சவுத் இந்தியா, சவுத் சென்ட்ரல் இந்தியா அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு ரீஜன். ஒரு ரீஜனில் டேட்டா சென்டர் இருக்கும். டேட்டா சென்டரில் நம்ம டேட்டாவை வச்சுருப்பாங்க. இப்போது ஒரு ரீஜன்லேருந்து வேறு ஒரு ரீஜனுக்கு டேட்டாவை வித்தின் அஷ்யூருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போ எவ்வளோ டேட்டா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதுக்குரிய பேண்ட்வித் இருக்கும்ல, இவ்வளோ பேண்ட்வித் ஆச்சு, அதை பேஸ் பண்ணி காசை போடுவாங்க, அதாவது பில் பண்ணுவாங்க. அதுதான் இந்த கான்செப்டை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் காஸ்ட் வரும். கடைசிது சேஞ்சஸ் டு தி ஸ்டோரேஜ் ஸ்டைல். ஹாட்லேருந்து கூல், கோல்டு, ஆர்கைவ். அதேமாதிரி ஆர்கைவ்லேருந்து கோல்டு, கூல், ஹாட். இந்த 2 டைரெக்ஷனில் எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணாலும் எப்படி மூவ் பண்ணுறீங்கிறத பேஸ் பண்ணி காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடில் நம்ம சொல்ல நினைக்கிறது. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், ஹாட்லேருந்து கூலுக்கு, கோல்டுக்கு போனால் எவ்வளோ டேட்டாவை நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ அதுக்குரிய காஸ்ட்டு. அதே மாதிரி திடீர்னு இன்ஃப்ரீக்வெண்ட்லி அக்சஸ் டேட்டா எனக்கு ஹாட் ஏரில் வேணும் அப்படின்னு நீங்கள் கோல்டுலேருந்து கொண்டு வந்து நீங்கள் ஹாட்டில் போட்டிங்கன்னா, அது அப்படியே அந்த மைக்ரோசாஃப்ட் வந்து இதெல்லாம் பிஹைண்ட் த சீன் பண்ணும் இல்லையா, எங்கேயோ போய் உட்காந்துருக்க டேட்டாவை அவங்க செட்டப் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரணும். ஸோ அதுக்குனால எவ்வளோ டேட்டா கொண்டு வரோமோ அதுக்கேற்ற மாதிரி காசு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதை பேஸ் பண்ணி எவ்வளோ ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட காஸ்ட் ஆகும் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.